இந்த பிக் பாஸ் நாமினேஷன் ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே நடக்கிற அந்த நாமினேஷன், வீட்டுக்குள்ள வைக்கிற நாமினேஷனோட நோக்கம் வந்து யாரு உள்ள இருக்கணும், யாரு வெளியில போகணும் அப்படின்றது ரெண்டாவது மூணாவது நோக்கம் தான். பிக் பாஸ் டீமோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த உள்ளுக்குள்ள நாமினேட் பண்றாங்கல்ல அவங்க எப்படிப்பட்டவங்க, எப்படி டபுள் கேம் ஆடுறாங்க, எப்படி வன்மமா செய்யப்படுறாங்க, எப்படி பொய்யா இருக்காங்க, அவங்களுடைய உண்மையான முகத்தை அவங்க சொல்ற அந்த பெயர்கள் மூலமே நீங்க யாரு அப்படின்னு காமிக்கிற ஒரு விடயம் தான் இந்த நாமினேஷன் ப்ராசஸ். அதே நேரத்தில் அவங்க நாமினேட் பண்ணக்குள்ள இவ்வளவு நாள் மக்கள் இந்த ஷோவை பார்த்து கொண்டிருக்காங்க. மக்களோட கண்கள், காதுகள், அதை பற்றிய பேச்சுக்கள், வாய்கள் அப்படின்னு வந்து வெளியில பேசக்குள்ள சரி மக்களோட கணிப்பும் உள்ளுக்குள்ள இருக்கிற நபர்களோட கணிப்பும் சரியா இருக்கா அப்படின்னு அவங்க மேல ஒரு பிடிப்ப பிரியத்தை ஏற்படுத்துற விடயம் தான் இந்த பிக் பாஸோட வார முதல் நாள் திங்கட்கிழமை நடக்கிற ஒரு விடயம். இப்ப நாங்க வந்து திங்கட்கிழமை பாக்குறோம்னா ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே இந்த நாமினேஷன் நடந்துடும். நேத்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்தது தான் ஒரு 2 மணி 1 மணி அப்படியே 12 மணி அப்படி எடுத்தது தான் இன்னைக்கு வந்து டிவியில வந்து போடுவாங்க. சரிங்களா? அதனால வாரத்தின் முதல் நாள் அப்படின்னு சொன்னேன். சரி, அப்ப அப்படி இருக்கக்குள்ள இந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல ஆதிரை அப்படின்றவங்க சம்பவம் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் அந்த எபிசோட் பார்க்க முதல் லைவ்ல நடந்த விடயத்தை நான் ரெக்கார்ட் பண்ணி பேசுறேன். இப்போ நான் இதை பேசிக்கொண்டு கேட்கல நேரம் 10 மணி. ஸோ இன்னும் எபிசோட் பார்க்கல, இனித்தான் நான் வந்து போய் பார்ப்பேன். சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து சில வேளைகளில் டிவியில் வந்திருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு கெத்தா ஆதிரை அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த விடயம் வந்து டிவியில் போடுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பார்த்துருந்தீங்கன்னா கொமெண்ட்ல நீங்கள் சொல்லுங்க, இல்லைனா நானே பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ ஆதிரை அப்படி என்ன சம்பவம் பண்ணாங்க, ஏன் அதை டிவியில் போடுவாங்களா இல்லையான்ற ஒரு கேள்வி வந்திருக்கு அப்படின்றது ஒரு விடயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கனி அவர்கள், சபரி அவர்கள் முதல் நாளே கவனிக்கப்பட்ட நபர்கள் இந்த 2 பேர். 20 பேர் போனாலும் முதல் நாள் பார்வை, அதாவது இந்த நான் ஆரம்பத்திலே சொல்றதான், எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் ஹீரோ ஹீரோயின் மட்டும் தனியே தெரிவாங்க அப்படின்னா அந்த முதல் நாளில் முத்திரை பதித்த நபர்கள் யாருன்னா ஒன்று கனி அவர்கள், இன்னொன்று சபரி அவர்கள். ஸோ அப்போ இந்த நபர்களை நம்ம நோட் பண்ண மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களும் நோட் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அப்போ கனி மீது வியானாக்கு அவ்வளோ வன்மம் இருக்கு, பார்வையிலேயே தெரியுது. அதே போல சபரி அவர்கள் மீது கெமி, விஜய் பார்வதிக்கு சபரி மேலையும் வன்மம் இருக்கு, கனி மேலையும் வன்மம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு புரியுமில்ல, இப்ப நம்மளே வந்து ஒருத்தங்களை கணிக்கக்குள்ள இவங்கெல்லாம் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அப்ப அவங்களுக்கு தெரியுமில்ல இவங்க உள்ளுக்குள்ள இருந்தா என்ன நடக்கும், நமக்கான இடம் போயிரும்னு. அப்ப அந்த வன்மத்தை கொட்டி தீர்த்திருக்காங்க. சரி, அது என்னென்ன விடயங்கள் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க, முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டனிஷ் டாக், டனிஷ் வாய்ஸ் என்னுடைய 3வது 2வது சேனல், அதுலயும் தொடர்ந்து அப்டேட் வரும். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆதிரை சவுந்தரராஜனா. ஸோ இவங்களுடைய ஏவி வந்து பார்த்தேன். அதுக்கு முதலே நம்ம இவங்களை பற்றி ஒரு வீடியோ போட்டுட்டோம். இவங்க வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே லாஸ்ட்லியா மெரியனேசன் எப்படியோ அதே மாதிரி தான். என்னன்னா லாஸ்ட்லியா அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2019 பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம், சீசன் 3 முடிஞ்சதுக்கு அப்புறம் இது வரைக்கும் யாருக்குமே இல்லாத அளவுக்கு, ஏன் ஒரு பெரிய ஹீரோயினுக்கு கூட இப்படி ஒரு பட வாய்ப்புகள் போயிருக்குமான்னு தெரியாது, 12க்கு மேற்பட்ட டசின் கணக்கான படங்கள். அவங்க பெரிய பெரிய ஹீரோக்கள் இருந்து இப்போ ஆரி அவர்களுடைய போட்டோ பட பூஜையெல்லாம் போடப்பட்டது. ஆனா 2020 அந்த கொரோனா அப்படின்னு ஒன்று வந்துச்சு. அந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் அவங்க புக்கான 13-14 படங்கள்ல இந்த 2019 நவம்பர், டிசம்பர், ஜனவரி இதுக்குள்ளேயே அந்த ஒரு 14-13 படங்கள் சிலதோட ஷூட்டிங் வந்து எடுக்கப்பட்டது. அதுல வந்து பாதிக்கு மேற்பட்ட படங்கள் ரொப்பாச்சு, இன்னும் வராம இருக்கு, இன்னும் எடுக்கப்படாம இருக்கு. பட் லாஸ்ட்லியா மேம் அவர்கள் அவங்க வந்து அப்படி இருந்தும் சில படங்கள்ல நடிச்சு அந்த படங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருது. இப்ப கூட ஜென்டில் உமன் என்ற படம் நல்லா ஓடிச்சு, வெற்றி பெற்றது. ஆனா அந்த கொரோனா வராட்டா லாஸ்ட்லியா அவர்களுடைய ரேஞ்ச் இன்னைக்கு வேற. இப்ப நல்லா இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க. இப்போ பிக் பாஸ்ல போன பெண் போட்டியாளர்களையே லாஸ்ட்லியா, ஜனனி அந்த 2 பேர் அளவுக்கு வேற யாருக்குமே வாய்ப்புகள் கிடைக்கல சினிமால, பெரிய திரையில. ஸோ ஆனா அந்த கொரோனா வராட்டா அவங்களோட ரேஞ்ச் எங்கேயோ, லாஸ்ட்லியா மெரியனேசனோட ரேஞ்ச் எங்கேயோ இன்னைக்கு நயன்தாரா ரேஞ்சுக்கு இருந்திருக்கும். பெரிய பெரிய ஹீரோஸோட அவங்க நடிச்சிருப்பாங்க. சரியா? அதே போலதான் இவங்க யார் அப்படின்னா ஆதிரை சவுந்தரராஜன் அவர்கள். இவங்க பிக் பாஸுக்குள்ள வரையில, ஆனா அந்த டைம் தான் அவங்களுடைய ஆரம்பம். பிகிலு, அப்புறம் வரலாறு முக்கியம் குமாரோ ஏதோ ஒரு படம் ஜீவா அவர்களோட. அதுக்கப்புறம் வேற சில படங்களும் போயிருந்தது, பெரிய படங்கள், வேறு மொழி படங்கள். அங்கதான் கொரோனா என்ட்ரி முடிஞ்சு.
அதுக்கப்புறம் சீரியலுக்குள்ள வந்தாங்க. சீரியலுக்குள்ள இருக்கக்குள்ளதான் இவங்களுக்கு வந்து இந்த பிக் பாஸ் வாய்ப்பு வந்து அந்த சீரியலை விட்டுட்டு இந்த பிக் பாஸ் இதுக்குள்ள வந்திருக்காங்க. ஆனா இந்த படங்கள் நடிக்கும் முதல் அவங்க இந்த படத்துல நடிக்கணும்ன்றதுக்காக நாயா பேயா அலைஞ்சிருக்காங்க. சரியா? சோ அப்ப நான் ஆரம்பத்துல இதுக்கு முதல் அவங்கள பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஒரு 8 நாளைக்கு முதல் 7 நாளைக்கு முதல். அப்ப இப்படி அடிபட்டவங்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கண்டிப்பா வேஸ்ட் ஆக்க விரும்ப மாட்டாங்க. 100% அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுப்பாங்கன்னு. அப்போ அது அவங்க எவ்வளவு தூரம் இந்த ஷோல கவனிப்பா இருக்காங்க அப்படின்றத இந்த நாமினேஷன் ப்ராசஸ் காமிச்சுது. அதுல வந்து அவங்க நாமினேட் பண்ணது யார அப்படின்னா, அதுக்கு முதல் ஒன்று சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க, என்ன கேட்டகரியில் இவங்களெல்லாம் எடுத்தாங்க, அன்வான்டான விடயங்கள் எல்லாம் பண்ணினா பிக் பாஸ்க்குள்ள எடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி யாருக்குமே பயப்படாம அந்த பிக் பாஸ் ஷோல இருந்து இந்த பொண்ணு பேசுது. திவாகர் அவர்கள், கலையரசன் அவர்கள், அப்புறம் இன்னொன்னு யாரு இன்னொருத்தங்களை பத்தி சொல்லியிருந்தாங்க, கலையரசன், திவாகர் அண்ட் இன்னொருத்தர். இந்த 2 பேரையுமே வந்து அவங்க நாமினேட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த மூணாவது ஒரு பேரை சொல்லியிருந்தாங்க, இவங்களெல்லாம் என்ன கேட்டகரியில் எடுத்தாங்க அப்படின்னு. அது செம கெத்து வேணும் அதுக்கு. சரிங்களா? ஸோ அப்போதான் நம்ம வந்து திங்க் பண்ணோம், நான் வந்து இவங்களை பற்றி கணித்தது இதற்கு முதல் சொன்ன ஒரு வீடியோவில் போட்டிருந்தது போல கரெக்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த நபர் ஆதிரை அவர்கள் இந்த பிக் பாஸ் சீசன் 9ல் ஒரு பெரியதொரு ஸ்ட்ராங் கான்டெஸ்டண்டாக வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். சரிங்களா? இது வந்து லைவ்ல மக்களே உங்களுக்கு ஒன்று தான், எபிசோடில் பார்க்குறத விட எபிசோடும் பாருங்க, முடிஞ்ச வரைக்கும் லைவும் பாருங்க, அப்போதான் உண்மைகள் உங்களுக்கு புரியும். ஓகே, அடுத்தது வந்து 2வது நான் ஹைலைட்டாக சொல்ல வேண்டிய விடயம் வந்து விஜே பார்வதி அப்புறம் கெமி. இந்த 2 பேருக்குமே வந்து எப்படியாவது நம்ம வந்து ஸ்கோர் பண்ணிடணும். இந்த 10 நாள் இருக்கு பிக் பாஸ்ல, அந்த 10 நாளுக்குள்ள யாராவது மக்கள் மத்தியில் பதிகிறாங்களோ அவங்க தான் இந்த டாப் 3 அப்படின்றது சில சீசனாக நடந்து கொண்டு இருக்கு. அப்போ அதே மையமாக வச்சு நல்லா பண்ணுறவனை டேமேஜ் பண்ணிடணும், எப்படியாவது ப்ரொமோக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு இவங்க வெளியில அந்த வியானா அப்படின்ற இன்னொன்று இருக்கு ஃபேக், அது வெளியில பயங்கரமா செட் பண்ணிட்டு வந்துருக்கு. ஒண்ணுமே பண்ணாம இருக்கும், இப்படின்னு பண்ணும், அது காசு கொடுத்த கூட்டம் கூவி கொண்டு இருக்கும், கியூட் கியூட் அப்படின்னு. என்னடா டே. சரி, அப்ப அப்படி இருக்கக்குள்ள இவங்க இந்த பிஜே பார்வதியும் கெமியும் வன்மத்தை கொட்டுறாங்க அங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற போட்டியாளர்கள் மீது. இவங்க விஜே பார்வதிக்கு கனி மீது வன்மம். நாமினேஷன்ல போய் சொல்றாங்க, விஜே பார்வதி வந்து சொல்றாங்க கனி அவர்களை பத்தி, கனி அவர்கள் ஜட்ஜ் பண்ணுவாங்க. இவங்க வந்து நான் கேட்டாங்க, நீங்கள் மாமிசமா இல்லை வெஜிடேரியனா ஃபுட்டில் அப்படின்னு. அவன் நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்ல, நான் வந்து மாமிசம் சாப்பிடுவேன் அப்படின்னுக்குள்ள, இல்லை நான் உங்களை பார்க்கக்குள்ள வேறு மாதிரி நினைச்சேன் அப்படியா அப்படின்னு சொன்னாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? ஏன்னா கனி தான் மோஸ்ட்லி குக் பண்ண போகிறாங்க, அப்போ அவங்க தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு அவங்க கேட்டாங்க, அவங்களோட மனசில் இருக்கிறது சொன்னாங்க. இதை வந்து இந்தம்மா அவங்கள ஒரு முத்திர குதிக்கிறதுக்கு வந்து சொல்லுது. இதுதான் பார்வதியின் வன்மம். அடுத்தது வந்து விஜய் பார்வதிக்கு சபரி மேல இன்னொரு காண்டு, ஏன்னா அவர் ஸ்கோர் பண்ணி கொண்டிருக்காரு. அந்த மாதிரி தெரியும் கண்டிப்பா சபரிக்கு வழியில ஆல்ரெடி சப்போர்ட் இருக்கு, இப்படி அந்த மனசை நல்லா பண்ணிக்குள்ள வழியில நல்லா சப்போர்ட் வரும்னு உடனே சபரி அந்த டேமேஜ் பண்றதுக்கு முத்திர பதிக்கிறாங்க. சரிங்களா? இவங்களும் செட் பண்ணிட்டு தான் போடுவாங்க. சரியா? ஸோ இப்படியான விடயங்கள் நடக்குது மக்களே. ஸோ இப்படி இருக்கக்குள்ள இன்னைக்கு வந்து நாமினேஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு. அதில் கலையரசன் அவர்களுக்கு 12 ஓட்டு, திவாகர் அவர்களுக்கு 7 ஓட்டு, பிரவீன் காந்திக்கு 4 ஓட்டு, ஆதிரை, வியானா, அப்சரா, பிரவீன்ராஜ் இவங்க எல்லாருக்குமே 3 ஓட்டு, 3 ஓட்டு. என்ன பொறுத்த வரைக்கும் இதுல யாரு வெளியில போனா நல்லா இருக்கும்னா, இந்த ஒண்ணுமே பண்ணாம சும்மா அந்த சீனை போட மட்டும் வந்து வெளியில காசு கொடுத்துட்டு வந்து அந்த வியானான்றது வெளியில போனா நல்லா இருக்கும். ஏன்டா நீ இப்படி கோவப்படுறான்னா, தகுதி இல்லாதவர் நபர்கள், அதாவது இப்படி இந்த வியானா போன்ற இப்போ இது கலையரசன், திவாகர் இவங்கெல்லாம் இருக்கிறது பிரச்சனை இல்லை, அவங்க எப்பயுமே வெளியில போயிடுவானுங்க. ஆனா இந்த வியானாவை போல ஆட்கள் இருக்கு பாருங்க, இதுங்க என்ன பண்ணுன்னா காசை கொடுத்துட்டு வந்திருக்கோம், உள்ளுக்குள்ள ரெக்கமெண்டேஷன் இருக்கும். இப்படியானது உள்ளுக்குள்ள இருக்க இது வந்து இனி வர்ற இதுகளில் வந்து இந்த நாமினேஷன்ல இருந்து தப்பிடுவாங்க. அப்ப இவங்க தப்பைக்குள்ள அங்க தகுதியான ஒருத்தங்க வெளியில போயிடுவாங்க. போன சீசன்ல சுனிதா அப்படியான நபர்கள் எல்லாம் வெளியில போனாங்க. சுனிதா ஒன் டபுள் ஜோன். சரியா? ஸோ அது வந்து நடக்கக்கூடாது அப்படின்ற என்னுடைய விருப்பம். ஐ விஷ் இந்த வியானா வெளியில போனா நல்லா இருக்கு மக்களை. சரிங்களா? நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்த வீடியோல இன்னும் டீட்டெயிலா நான் எபிசோட பார்த்துட்டு பேசுறேன். தொடர்ந்து உங்களோட ஆதரவு தாங்க. நன்றி.